ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் நின்றார். அவரை நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும், நீங்கள் நின்றால் நிச்சயம் அவரை தோற்கடிக்க முடியும் என்று பல முறை என்னிடம் மூப்பனார் வற்புறுத்தினார். நான் கேட்கிறேன், இப்பொழுது திராவிடமா தமிழ் தேசியமா, இதனால் என்ன விளைய போகிறது? ரெண்டு கண்ணுன்னு வேற சொல்லிருக்கீங்க. அவர் 2 கண்ணாக இருக்கட்டும், இல்ல ஒற்றை கண்ணாக ஒருவர் இருக்கட்டும், இதனால் விளைய போவது என்ன? நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி சொல்லி அதன் மூலம் சாதிக்க போவது என்ன? என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்கிறேன், வெறுப்பு அரசியலும் பண அரசியலும் தான் இன்றைக்கு அரசியல் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிற நிலை. ஆனா இப்போ நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு இளைஞர் கூட்டம் திரள்வதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் என்பதில் பெரிதான நம்பிக்கை இல்லை. இந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தின் சார்பில் ஒரு அற்புதமான 1000 கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அறம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, அரசியல் சார்ந்து நம்முடைய இதயத்துல 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்டா சரியான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இந்த 1000 கேள்விகள். இன்றைக்கு நம்முடைய 1000 கேள்விகள் நிகழ்ச்சிக்கு பெருந்தகையாளர் அரசியல்வாதி ஐயா தமிழருவி மணியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அவரோடு பேசுவோம், வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஐயா, உங்களுடைய பேச்சுக்களை தொடர்ந்து இணையதளங்கள்ல நாங்க கேட்டு வளர்ந்துருக்கிறோம். உங்களுடைய பேச்சை கேட்கிற போதே ஒரு தெளிவு இருக்கு. உண்மையை ஒளிவு மறைவின்றி பேசுகிறீங்க அப்படிங்கறத இதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ஒரு அரசியல்வாதியோட குணம் இல்லையா? உண்மைதான். அதனாலதான் சிகரத்தில் நிற்க வேண்டியவன் அடிவாரத்திலேயே தங்கிவிட்டேன். தெரிஞ்சதுதான். கொட்டுகிற தேள் அதை ஒருவன் நீரில் விழுந்த நிலையில் காப்பாற்றுகிற பொழுதும் நம்மை காப்பாற்றுகிறானே என்று உணராமல் அவனையும் கொட்டத்தான் செய்யும். ஒரு தேளுக்கே தன்னுடைய சுதர்மத்திலிருந்து தான் வெளிப்பட்டு விடக்கூடாது என்ற நினைப்பு இருக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுதர்மம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜருடைய காலடியில் வந்துதான் நான் அரசியலை தொடங்கினேன். எனவே 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான சிந்தனையைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தார். நான் மாணவர் காங்கிரசிலிருந்து தொடர்ந்து முறையாக வளர்ந்தவன். அதனால் சமரசங்களை செய்து கொண்டிருந்தால் சிகரங்களை நிச்சயமாக எட்டி இருக்க முடியும், இறைவன் எனக்கு தந்த ஆற்றலை பயன்படுத்தி. ஆனால் வெற்றி என்பதே என்ன? யூ cannot define it in a certain way. Success is a relative term. அதை நாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் நாட்டையே ஆளக்கூடிய சோழ மன்னனாக நாற்காலியில் அமர்வது அவனுக்கு வெற்றியாக இருக்கலாம். அந்த சோழ மன்னனுக்கே கடன் தரக்கூடிய அளவுக்கு செல்வம் படைத்தவனாக இருந்தும் அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு கோவணத்தோடு சத்திரத்தில் உட்கார்ந்தவர் பட்டினத்தாருக்கு அது அவருக்கான வெற்றி. அதனால நான் எம்எல்ஏ ஆகவில்லை, எம்பி ஆகவில்லை, மந்திரி ஆகவில்லை என்பது போன்ற மனக்குறை எதுவும் இல்லை. நான் ஒரு நாளும் தேர்தலில் நின்றதும் இல்லை. 2001 சட்டமன்ற தேர்தலில் மூப்பனார் அவர்கள், அப்பொழுது தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர், நான் பொதுச் செயலாளர், ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் நின்றார். அவரை நீங்கள் தான் எதிர்த்து நிற்க வேண்டும், நீங்கள் நின்றால் நிச்சயம் அவரை தோற்கடிக்க முடியும் என்று பல முறை என்னிடம் மூப்பனார் வற்புறுத்தினார். பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றவங்க சட்டமன்றத்துக்கு போக மணியன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா, அதனால் நீங்க போகணும்னாரு. இல்லையா, நான் என்னை மன்னிச்சிடுங்க, தேர்தலில் நிற்பதற்காக நான் பொது வாழ்க்கைக்கு வரல. ஜேபி என்னுடைய கனவு நாயகன், அவர் தேர்தலில் நின்றதில்லை. அதே போல இந்த நாட்டிற்கே விடுதலையை பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தி பஞ்சாயத்து தேர்தல் கூட நின்றதில்லை. பெரியார் 1919 அவர் எல்லா பொறுப்புகளையும் விட்டுவிட்டு முனிசிபல் சேர்மன் பதவியை துறந்து விட்டு வந்ததிலிருந்து இறக்கும் இறுதி நாள் வரையில் அவர் எந்த தேர்தலும் நிற்கவில்லை. அதனால் தேர்தல் நிற்பதற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை. என்றாவது ஒரு நாள் நான் நிற்கக்கூடும், ஆனால் நிச்சயமாக இப்பொழுது நிற்பதற்கான வாய்ப்பில்லை, நான் மறுத்துவிட்டேன். சரிங்க, இப்போ நீங்க உங்களுடைய அந்த ஆளுமை திறனை பயன்படுத்தி நிச்சயமா நீங்க சிகரத்துல இருந்திருக்க முடியும், அதை தமிழ் சமூகம் நம்புது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பேச வேண்டியதே பேசாம அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக. அதாவது பொதுவாக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு மக்கள்
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 1000 பல்கி பெருகி கிடக்கின்றன. இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இன்றைக்கு விவாத மேடைகளில் முன்னெடுத்து அவற்றை பற்றிய ஒரு ஆய்வை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை தேடித்தர வேண்டும் என்று ஊடகங்களே முதலில் முன்வருவதில்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் நான் கேட்கிறேன், இப்பொழுது திராவிடமா தமிழ் தேசியமா, இதனால் என்ன விளைய போகிறது? ரெண்டு கண்ணுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அவர் 2 கண்ணாக இருக்கட்டும், இல்ல ஒற்றை கண்ணாக ஒருவர் இருக்கட்டும், இதனால் விளைய போவது என்ன? ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் 3 வேளை சோறு கிடைக்க போகிறதா? எல்லாருக்கும் வீடு கிடைக்க போகிறதா? பொருளாதார மேம்பாடு இதன் மூலமாக அடைய போகிறோமா? நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி அதன் மூலம் சாதிக்க போவது என்ன? ஒரு அரசு என்பது மக்கள் அனைவருக்கும் நல்லதை செய்வதற்காகத்தான் ஆட்சிக்கு செயற்படுகிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட மக்களை தனியாக ஒதுக்குவது, குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை ஊட்டுவது என்பது போன்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்கிறேன், வெறுப்பு அரசியலும் பண அரசியலும் தான் இன்றைக்கு அரசியல் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிற நிலையில் நீங்கள் எவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும், எவற்றையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும், எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும் என்பதிலெல்லாம் நாம் இன்னும் போதிய கவனம் செலுத்தவில்லை. இப்பொழுதே நீங்கள் பாருங்கள், நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராம பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் இளைஞர்கள் தான் மதுவின் பிடியில் சிக்கி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதிரே வந்து அவர்கள் வழிதர மறுத்தார்கள். அதனால் நான் கேட்டேன், அவர்கள் என்னை அடித்தார்கள். இது எது உண்மை, எப்படி நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் 2 சாதிகளுக்கும் இடையே வன்மம் தொடர்ச்சியாக நிலவுகிறது என்பது உண்மைதானே. அந்த வன்மத்தை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? சாதிகளை வைத்துக்கொண்டு நாம் அரசியலை நடத்தி சொந்த ஆதாயங்களுக்காகத்தான் நாம் பழகி இருக்கிறோமே தவிர இந்த சாதிகளற்ற சமூகத்தை காண்பது என்பது பிறகு சாதிகளுக்கு இடையே ஒரு இணக்கமான சூழலை வளர்த்தெடுப்பதற்காவது எல்லா சாதியை சார்ந்த தலைவர்களும் முதலில் முன்வர வேண்டாமா? எனவே எல்லாவற்றிலும் அரசியல் மனிதர்களை பிரிப்பதற்காகத்தான். அதனால் நான் சொல்றேன், நான் கற்றது காந்தியம். காந்தியம் என்பது அனைவரையும் ஒரு மையப்புள்ளியில் இணைப்பதற்கானதே தவிர யாரையும் பிரிப்பதற்கானது அல்ல. அதனால் நீங்கள் இனம் குறித்தும் மொழி குறித்தும் மதம் குறித்தும் பல்வேறு ஜாதி குறித்தும் நீங்கள் பேசி 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 ஒன்றுபட்ட மக்களை பிளக்கிற பிளவு சக்திகளாகத்தான் இருக்கிறீர்களே தவிர பிளவுண்டு கிடக்கக்கூடிய மக்களை ஒன்றுபடுத்துகிற நோக்கமே உங்களுக்கு இல்லையே. இதை ஒரு 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் நான் பெற்ற கசந்த அனுபவங்களின் அடிப்படையிலே தான் உங்களிடம் இதை நான் பதிவு செய்கிறேன். இப்ப நீங்க பேசும்போது நிகழ்கால அரசியல் பத்தி சொல்றீங்க. திராவிடம்னு சொல்லியும் தமிழ் தேசியம்னு சொல்லியும் இளைஞர்களை இன்னைக்கு ஈர்க்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்காங்கயா? ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு? இல்ல, அதாவது இளைஞர்கள் ஒரு 2 வகையாக நான் பார்க்கிறேன். சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட விரும்புகின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. பாரதிதாசன் சொன்னார் போல் தன்பென்று தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழக்கூடிய அந்த மனோநிலை பரவலாக இளைஞர்களிடம் இருக்கிறது. நன்றாக படிக்க வேண்டும். இப்பொழுது நான் படித்த காலத்தை விட என்னோடு படித்தவர்களுக்கு இருந்த அந்த விழிப்புணர்வை விட கல்வி சார்ந்து இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறைக்கு கூடுதலான விழிப்புணர்வு இருக்கிறது. நன்றாக கற்க வேண்டும். கற்று நாம் வெற்றியாளனாக வர வேண்டும். வெற்றி என்பது எது? நன்றாக கற்பது, கற்று நல்ல வேலையில் அமர்வது, நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல ஊதியத்தை பெறுவது, நல்ல ஊதியத்தை பெற்று வாழ்க்கை சுகங்கள் என்று அவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை தேடி தேடி அனுபவிப்பது. இதுதான் வெற்றி என்ற புரிதல் முதல் இன்றைய இளைஞரிடமிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். சக மனிதனை சிந்திக்காத சமூக மனிதனாக வாழாத வரையில் நீங்கள் மனிதர்களே இல்லை. அதனால இன்றைய இளைஞர்கள் பரவலாக சமூக நேயத்தோடு சக மனிதர்களை சிந்திக்க வேண்டும். சக மனிதர்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து இவர்களை அதை தீர்த்து வைப்பதற்கு முனைய வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை மட்டுமே நம்பி கண்மூடி பின் செல்லலாக. இப்போ ஒரு 55 ஆண்டுகளா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. ஆனா இப்போ நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு இளைஞர் கூட்டம் திரள்வதை நீங்க எப்படி பார்க்க? எனக்கு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் என்பதில் பெரிதான நம்பிக்கை இல்லை. இந்த இளைஞர்கள் எல்லாம்
நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. அவருடைய தலைமையின் கீழ் இவர்கள் ஒன்றுபடலாம். ஒன்றுபட்டு ஒரு கட்சிக்கு எதிராக இவர்கள் களமாடலாம். அப்படி களமாடி அவர்கள் வெற்றியும் பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த நிலையில் நீங்கள் ஒரு நேரிய தூய்மையான நல்லாட்சியை வழங்குவீர்களா? அதுதான் முக்கியம். இப்ப ரஜினிகாந்தோடு நான் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகள் பேசிய பொழுது கூட முதலில் நாங்கள் பேசியதே a government free of corruption, transparency in governance. இது 2 தான் முக்கியம். ஊழலற்ற அரசு, வெளிப்படையான நிர்வாகம். இந்த 2ஐ தந்தால் போதுங்க. இதைத்தான் அவரிடம் சொல்லி சொல்லி அதன் மூலம் அதை வளர்த்தெடுத்தோம். பிறகு அது சூழ்நிலை சரியாக அமையவில்லை. இன்றைக்கு இந்த 2 லட்சியங்களோடு வர வேண்டும். இவனை ஒழிப்பேன், அவனை அழிப்பேன், இவனை எதிர்ப்பேன் என்பதல்ல அரசியல். அதனால என்னுடைய எதிரி யார் என்பதை முதலிலேயே நான் தீர்மானித்து விடுகிறேன். அந்த எதிரிக்கு எதிராக நான் களமாடுகிறேன் என்பதல்ல முக்கியம். நான் ரஜினியிடமே சொன்னேன், ஐயா நாம் கட்சியை தொடங்கினால் யாரை பற்றியும் பேசக்கூடாது. எந்த கட்சியை பற்றியும் நாம் பேசவே வேண்டாம். நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? மக்களாகி நீங்கள் எங்களை நம்பி வாக்களித்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தினால் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம்? என்னென்ன திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன? அது நீர் வளத்திலிருந்து, நில வளத்திலிருந்து, ஏழ்மையை போக்குவதிலிருந்து, சுகாதாரத்தை பெருக்குவதிலிருந்து, கல்வியை வளர்ப்பதிலிருந்து, தொழிற்கூடங்களை உருவாக்குவதிலிருந்து தனித்தனியாக இப்படித்தான் 3 ஆண்டுகள் நானும் அவரும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து துறைவாரியாக திட்டமிட்டு அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு வடிவம் அது. ஆனால் அவர் உடல்நிலை கெட்டு போனது கொரோனாவால். அதனால் அவரால் வர முடியவில்லை. அதோடு எனக்கும் ஆர்வம் தணிந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன், இவர் எனக்கு எதிரி, இவரை ஒழிப்பதுதான் என் வேலை என்ற நிலைப்பாட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கானதும் இல்லை அரசியல். நீங்கள் அரிஸ்டாட்டில் அழகாக சொல்வான், பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ். அது வென்றுமே தற்குறிகளுக்கான இடம் இல்லை. இட் இஸ் a மாஸ்டர் சயின்ஸ். அறிவார்ந்தவர்கள் மட்டுமே நடத்தக்கூடியதுதான் அரசியல் அமைப்பு. காரணம் என்ன? நீங்கள் காலையில் கண் விழித்து பல் துலக்குகிறீர்கள். அந்த பற்பசையை பிரிக்க நீங்கள் பல் துலக்க எடுக்கிறீர்களே, அங்கு தொடங்குகிறது அரசியல். அதற்கு பிறகு இரவு கண் மூடுவதற்கு நீங்கள் பாய் விரிக்கிற வரையில் அரசியல் தான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அரசியல் இருக்கிறது, அதன் விலை மீது அரசியல் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றின் பின்னாலும் அரசியல் மண்டி கிடக்கிறது. அரசியல் அற்ற ஒன்றை நீங்கள் அரசியல் தவிர்த்து விட்டு நீங்கள் சமூகத்தில் பார்க்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல உங்களுடைய திட்டங்கள் என்ன? இப்பொழுது காவிரி பிரச்சனையையே நாம் காலம் காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். போகிறோமா? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற பொழுது வடிகாலாக மட்டும்தான் தமிழ்நாடு இருக்க போகிறதா? நாம் என்ன செய்கிறோம்? மழை காலத்தில் ஏறக்குறைய ஒரு 100 TMC தண்ணீராவது வெறுமனே கடலில் கலப்பதற்கு நாம் விட்டு விடுகிறோம். பிறகு 2 TMC 3 TMCக்கு அவரிடம் போய் மன்றாடி பிச்சை கேட்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் 40,000 ஏரிகள் இருந்தன. இன்றைக்கு 20,000 ஏரிகள் தான் இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த 20,000 ஏரிகள் எப்படி காணாமற் போன? அவை என்ன மண்ணிலிருந்து விண்ணுக்கு பறந்து விட்டனவா? அத்தனையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது தானே. ஆக்கிரமிப்பு என்பது எப்படி நடக்கும்? அதிகாரிகளின் துணை இல்லாமல் ஆக்கிரமிப்பு நடக்குமா? அரசியல்வாதிகளின் பக்கபலம் இல்லாமல் ஆக்கிரமிப்பு நடக்குமா? இப்படி ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டே போகிற போது நீர்நிலைகள் அனைத்துமே காணாமல் போகின்றன. நீங்கள் ஒன்றுமில்லை, போன ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் இந்த மழை தந்தது. அதன் மூலமாக நீங்கள் பாடம் பெற்றீர்களா? 4,000 கோடி ரூபாயை நாங்கள் இதற்காக செலவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். எங்கே போனது அந்த 4,000 கோடி? நீங்கள் இறையன்பு தலைமைச் செயலாளராக இருந்தார். அவருடைய சகோதரர் தான் அவர் திருப்புகழ் புகழ். அவர் புகழ்தான் அது முழுவதுமாக ஒரு கமிட்டியை போட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன? அப்படி சொல்லப்பட்ட அந்த செய்திகள், பரிந்துரைகளில் நீங்கள் எவற்றை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா? இதுதான் வெளிப்படைத்தன்மை என்கிறேன்.
நீங்கள் ஒரே ஒரு ரூபாயை செலவழிப்பதாக இருந்தால் அது உங்கள் காசு இல்லை, அது முழுக்க முழுக்க மக்களிடமிருந்து பெறக்கூடியது. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நீங்கள் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு பைசா எப்படி செலவாகுது என்பதை கடைசி மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தனித்தனியாக நீங்கள் பிரச்சனைகளை எடுத்து அந்தந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்ன என்பதை நீங்களாகவே அறிஞர் குழுக்களை அமைத்து அந்த அறிஞர் குழுக்களிடம் ஆலோசனை செய்து சரியான தீர்வுகளை உருவாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவோம். அதுதான் ஆட்சி முறைக்கான மாற்று. தமிழர்கள் மணியன் அழகாக பேசுகிறார், அற்புதமாக பேசுகிறார். நாம் அத்தனை பேரும் தமிழர் மணியின் பேச்சை கேட்போம். அவ்வளவுதான். நீங்கள் சொத்துரிமை வந்த பிறகுதான் பெண் அடிமைத்தனமே வந்தது.